திருச்சிற்றம்பலம். தென்னாவுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றும் மறைவா போற்றி. சலன்மேலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிகு நாதரும் நல்குவார் நலன். குளமில்லராயினும் குலத்துக்கு ஏற்பதோல் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்ற திருநாமத்தின் பேரில் திருநாவுக்கரசர் பாடிய அந்த பாடலின் அடித்தொட்டு நாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து பருவதமலை மகான் மௌனயோகி அருள் பேரவையினர் இன்று எங்களது 256வது உழவார பணியாக குறிஞ்சிப்பாடி அருகில் உள்ள குருவப்பன் பேட்டையில் உள்ள ஆலடி ஐயனார் ஆலயத்தில் உழவார பணி மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்றால் பல நூற்றாண்டுகளை கண்டது என்று சொல்லுவது செவி வழியாகத்தானே ஒழிய உண்மையில் அது 1000 ஆண்டுகள் பழமை மிக்கதாகவே இருக்கின்றது. வேறு எங்கும் இல்லாத ஒரு வகையில், தமிழகத்திலே வேறு எங்கும் இல்லாத ஒரு வகையில் இங்கு மட்டும் இறைவன் ஐயனார் அவர்கள் தனித்து சிற்பமாக யானை மீது அமர்ந்து கருவறையில் அருள்பாலிக்கின்றார்கள். பொதுவாகவே துடிப்புள்ள சுவாமி என்பதனால் அந்த காலத்தில் இருந்தே சங்ககாலம் பாடலும் உள்ளது போல புடைப்பு சிற்பமாகவே இருப்பார்கள். பூரணி புஷ்கலை சமேத ஐயனாரப்பன் புடைப்பு சிற்பமாக இருப்பார். ஆனால் இங்கு மட்டும்தான் தனித்து யானை வாகனத்தின் மீது தனித்த சிலாரூபமாக மிக அழகாக கருணையை புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த தலத்தினுடைய பெருமை 1000 குடும்பத்தினருக்கு இது குலதெய்வ கோயிலாக அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில் நாம் உழவாரப்பள்ளி செய்வதற்காக நமக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அத்தனை ஒத்துழைப்பு கொடுத்து அனுமதி வாங்கி தந்த திரு சுரேஷ் ஐயா அவர்களுடைய பெரிய உதவியின் பெறாலே நமக்கு இந்த உழவார பணி கொள்வோம். இதோ வாருங்கள், நமது பணிகளை செய்கின்ற அடியார்களை பார்ப்போம். தெய்வீகம் நிறைந்து இருக்கின்ற இந்த இடத்தில் எங்களது மகளிர் அணி அருமையாக மிகுந்த பொறுப்போடு உழவார பணி செய்கிறார்கள். இன்றும் திருக்காட்சி தருகின்ற பூவாடைக்காரி அம்மன் அற்புதமாக எளியோருக்கு இறங்கி அருள்பாலிக்கின்ற தெய்வம். சரி கைட்டு முடியாது சொல்லாத அவரு கோல்டு தான். அப்ப சரி, இந்த ஆலயம் புனருத்தாரணம் செய்வதற்கு முன்பு இந்த சிலாரூபம் தான் இருந்தது. கருவறையில் சற்றே சிதிலமடைந்ததனால்